அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பண்ணவங்க நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து பேக்ரவுண்டில் வந்து போயிட்டுருக்கு. நாளை முதல் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 31 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இன்றைக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம், ரைட்டா? ஸோ இந்த வீடியோ மூலியமாக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க சரி, ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன், ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஷெடியூல் போட்டிருப்போம். ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு நாளைக்கு தேர்வுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, ரைட்டா? ஸோ மேத்தமெட்டிக்கல்ஸ் டீச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும். உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ், அதாவது 6th 7th நம்ம மிங்கிள் பண்ணி போட்டுருவோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு. ஸோ தமிழ் இங்கிலீஷ் வந்துடும். அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு 6th 7th அந்த ஃபிசிக்ஸ் வந்துடும். அதே மாதிரி மேக்ஸ் இருக்கும், ரைட்டா? இது வந்து 150 கொஷின் வந்துடும் உங்களுக்கு. அதாவது தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், கணிதம்னு இருக்கும். அந்த அறிவியல் பகுதிக்கு நம்ம ஃபிசிக்ஸ் மட்டும் எடுத்துருப்போம். ஸோ 150 கொஷின் வந்துடும். ஸோ இது வந்து ஒரே கொஸ்டின் பேப்பராக நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் 1 கொஸ்டின் பேப்பரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஒரே கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆருக்கான பிடிஎஃப் வந்து ஏற்கனவே நான் குரூப்பில் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ண ஆசிரியர்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் அதே குரூப்பில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு காமன், ரெண்டு பேருக்குமே காமன்றதுனால இந்த 2 கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கோங்க, ரைட்டா? தமிழ் இங்கிலீஷும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் மேக்ஸ் மட்டும் விட்டுடுங்க, உங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி பகுதிக்குன்னு தனியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அந்த டெஸ்ட்டு கீழே, ரைட்டா? ஸோ இது சிங்கிள் கொஸ்டின் பேப்பராக இருக்கும். இது மட்டும் சோஷியல் சயின்ஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு வந்து நான் ஒரு 70 கொஸ்டின் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு தேவையான ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் தமிழ் இங்கிலீஷ் எழுதிட்டு சோஷியல் சயின்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வந்து இது அட்டன் பண்ணோம். உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் குரூப் வந்து நாளைக்கு வந்து லிங்க் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ஓஎம்ஆர் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வந்து டிஸ்கஷன் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் ஒரு 6 to 7 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். ஈவினிங் ஒரு 6 to 7 உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு கொடுத்துருவேன். ஸோ ஆன்சருக்கு கொடுக்கும்போது நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். மேக்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் பிடிஎஃப் அது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் பிடிஎஃப் இருக்கும். ஸோ டவுட்னா நீங்கள் அந்த சொல்யூஷன் பிடிஎஃப் வச்சு நீங்கள் மேக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து நாளை முதல் வந்து ஒரு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே நம்ம அட்மிஷன் போட்டிருப்போம். ஸோ முதல்ல நான் சொல்லிட்டேன், நம்ம லேட்டாக தான் நம்ம வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் 6th 7th படித்து முடிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக படித்து முடிச்சுட்டு இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து தயாராக இருப்பீங்க அப்படின்னு நம்ம, ரைட்டா? ஸோ ஷெடியூல் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் போட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டு என்ன வருது, எந்த தேதியில் வருது, அதுக்கு என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு முன்பாக டெஸ்ட்டுக்கு வந்து தயாராக இருங்க, ரைட்டா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் படித்து முடிச்சுட்டு தான் எழுதணும். ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு தேவையான அந்த போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதுங்க, ரைட்டா? அதேமாதிரி டெஸ்ட்டு முடிச்ச உடனே நான் கொஸ்டின் பேப்பர் டெலீட்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் குரூப்பில் தான் இருக்கும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி நீங்கள், அதாவது நாளைக்கு டெஸ்ட் நடக்குதுன்னா நாளைக்கு அட்டன் பண்ண முடியல, அதுக்கு அடுத்த நாள் அட்டன் பண்ணுறீங்க, அதாவது நைட்டு மிட் நைட்டில் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது பிடிஎஃப் டைப் பண்ணுறதுனால நம்ம டெட்டு மெயின் எக்ஸாம் நவம்பர் 15 16 வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வரைக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே குரூப்பில் தான் இருக்கும். ஸோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான போர்ஷனும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் எத்தனை கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் நமக்கு தெரியல, தெரியாத பகுதியில் என்ன, நம்ம ஏன் அதை படிக்காமல் விட்டோம், இல்லை படித்ததில் வந்து நம்ம ஏதாவது சரியாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்காமல் விட்டுட்டோமா, அது மட்டும் எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிங்க, ரைட்டா? டெஸ்ட்டை எழுதிட்டு மார்க் கம்மியாக போச்சுன்னு விட்டுறக்கூடாது. அது ஏன் மார்க் கம்மியாக போச்சு, தமிழில் கம்மியாக எடுத்தோமா, இங்கிலீஷில் எடுத்தோமா, மேக்ஸில் எடுத்தோமா, சயின்ஸில் எடுத்தோமா, சோசியலில் எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கோம், ஏதோ நம்ம படிக்காமல் விட்டோம் அப்படின்றத பார்த்துட்டு அதை அகைன் ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணி படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மேபி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் கொஸ்டின் பேப்பர் வரும், நீங்களும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், ரைட்டா? ஸோ ப்ரைஸ் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருப்பேன், மேபி நீங்களும் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ஆஃபர் ப்ரைஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 799 ஆஃபர் ப்ரைஸ் வந்து பேப்பர் 2க்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே பேப்பர் 1 அப்படின்னா 599 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்டா?
ஸோ 8012781561 8012781561 இதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் வந்து டெலிகிராம் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை வந்து கேட்டீங்க, இல்லை டெஸ்ட் ஷெடியூல் வேணாலும் நீங்கள் கேட்டுட்டு விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இந்த பேமெண்ட் இஷ்யூ வருது இல்லையா? ஸோ அந்த பேமெண்ட் இஷ்யூவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் 799 வந்து ஒரே பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா பேமெண்ட் டிக்ளைன் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதே வந்து ஒரு 400 அதுக்கப்புறம் இன்னொரு பேமெண்ட்டு 399 ரெண்டாக பிரித்து அனுப்புனீங்கன்னா, நீ 500 அனுப்புனா கூட பேமெண்ட் வரதில்லை. அந்த 500 ஒரு 300 ஒரு 200 இந்த மாதிரி பிரித்து அனுப்புனாங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் டைமில் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிங்கன்னா பேமெண்ட் டிக்ளைன் வரும். ஸோ நீங்கள் ஒரே பேமெண்ட்டை 2 முறை பிரித்து அனுப்புங்க. ரைட்டா? 400 399 இல்லை 500 அனுப்புனீங்கன்னா 300 200 இது மாதிரி வந்து பிரித்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. படிக்க தேவையான மெட்டீரியல் PDF எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். ரைட்டா? நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இங்கிலீஷ் மட்டும் பேசிக் கிராமர் தான் இருக்குது. இந்த போயம் லெசன்லாம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவுட் சோர்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவைலபிள். அதே மாதிரி சைக்காலஜி பேப்பர் 1க்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. பேப்பர் 2க்கு வந்து இன்னும் 1 or 2 டேஸில் ரெடி பண்ணிடுவேன். ரைட்டா? ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. மேபி நாளைக்கு கூட ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பேப்பர் 2க்கான சைக்காலஜி மெட்டீரியல் PDFமே வந்து குரூப்பில் வந்து கொடுத்துருவான். ஸோ சைக்காலஜி பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில் மற்ற சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. கொடுத்துருக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்லா அந்த டெஸ்ட்டு போர்ஷனுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் சரியான முறையில் படிச்சுட்டு ஸோ வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ரைட்டா? இந்த 70 டேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக படித்து இந்த ஷெடியூல் பிரகாரம் வந்து கரெக்டாக டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக 82 எடுத்துலாம். 82 எடுக்கிறது 90 எடுக்கிறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா 150க்கு நம்ம 82 90 தான் எடுக்க போகிறோம். நம்ம யாரும் 150க்கு 140 130 கட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு எடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ரைட்டா? இதுவே ஒரு கடைசி வாய்ப்பாக நினச்சிட்டு எப்படி இந்த டெட் எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு படிங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இயர்லி வந்து 2 டைம் டெட்டு வரணும். ஆனால் அப்படி வருதான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 2012 கொடுத்தாங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ 2012 நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் வந்து டெட்டு வந்திருக்காது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 1 டைமாவது வருதா சார்னா அதுவும் வந்திருக்காது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து வருஷத்துக்கு 2 டைமும் வரதில்லை ரூல்ஸ் பிரகாரம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வருடத்துக்கு 1 முறையாவது டெட் எக்ஸாம் வருமானா அதுவும் வராது. ஆனால் ஆனுவல் பிளானில் மட்டும் வருஷம் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த டெட் எக்ஸாமும் வைக்க மாட்டாங்க. அப்போ வருஷத்துக்கு 1 டைமும் வராது. அப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு 1 டைம் 3 வருஷத்துக்கு 1 டைம் தான் டெட் எக்ஸாம் வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2023 நம்ம பேப்பர் 2 எக்ஸாம் நடந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் 2023 நோட்டிஃபிகேஷன் கிடையாது. 2022 வந்து அந்த 2022க்கான எக்ஸாம் தான் 2023 வச்சாங்க. அப்போ ஆஸ் பர் 2022 தான் டெட்டு வந்துச்சு. அப்போ 2023க்கு வரல, 2024க்கும் வரல, 2025க்குமே நமக்கு ஆனுவல் பிளானில் கொடுக்கல. திடீர்னு வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு அதனால இது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இல்லைனா இந்த வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்றது தான் என்னோட கருத்து. நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ரைட்டா? ஸோ எலெக்ஷன் நெக்ஸ்ட் இருக்கிறதுனால இந்த டைம் ஒரு டைம் டெட் எக்ஸாம் வச்சுட்டு போகலான்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2022 வச்சா 23 26 2 வருஷம் வரல. இப்போ 2025 வருது. அப்போ 2 வருஷத்துக்கு 1 டைம் தான் வருது. அப்போ 2026 எலெக்ஷனுக்கு அதனால மேபி 2024 வருவதற்கான வாய்ப்பு இல்லை. 2027 வரலாம். அந்த 2027 வருஷத்தோட கடைசியில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2028 தான் எக்ஸாம் வைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலை, இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். 2 வருஷம் தானே சார் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இடையில் வந்து உங்களுக்கு நியமன தேர்வு போட்டித் தேர்வு டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்டிடி எக்ஸாமும், டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு கிராஜுவேட் டீச்சருக்கான அந்த எக்ஸாம் போட்டித் தேர்வு வந்து இடையில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஆஹா டெட்டு கிளியர் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து இந்த போட்டித் தேர்வை நம்ம அட்டன் பண்ணி நம்ம ஒரு டீச்சர் ஆகிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நம்ம மாறிடலாம், நம்ம டெட்டு கிளியர் பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த டெட் எக்ஸாம் இந்த வருஷம் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி இதை நல்லா படிச்சுட்டு நம்ம டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ ஒரு முறை நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் டைம் வேலிடிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அதை ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே நம்ம வந்து டெட்டுக்கு நம்ம போட்டித் தேர்வுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கோம். நம்ம இந்த ஒரு முறை பாஸ் பண்ணிட்டா நம்ம லைஃப் லாங் வந்து இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம போட்டித் தேர்வு அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நிச்சயம் இந்த வருஷத்தில் வந்துடக்கூடிய டெட் எக்ஸாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் டீச்சர் ஆகணுன்ற ஒரு கனவோடு தான் நீங்கள் டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பீங்க அல்லது பிஎட் முடிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஸோ நாம் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வெறும் பிஎட்டோ டிடிஎட்டோ மட்டுமே ஆகாது. நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனால் கூட டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ டெட்டு பாஸ் பண்ணல அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லி கெத்தாக
டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 மாதத்தை நல்லா படித்தோம்னா அட்லீஸ்ட் அந்த 82-90 எடுத்துக்கிட்டு நம்ம பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். ரைட்டா? ஸோ நல்லா படிங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து நல்லா வந்து அட்டன் பண்ணுங்கள். இது வரைக்கும் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க நம்மளுடைய அகாடமி மெம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில் கேட்டு வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.